ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்கெல்லாம் என்னதான் அப்படி இப்படிலாம் பண்ணினாலும் அவங்க என்னதான் இருக்கிறாங்க, அடிமையாக தான் இருக்கிறாங்க. 40 நாள் உபவாச ஜெபிச்சாலும் இப்படி தான் இருக்கிறாங்க, அடிமையாக தான் இருக்கிறாங்க. அவரே அடிமையின் ரூபம் எடுத்தார், நாங்களும் அடிமைகளாய் தாழ்த்துவோம். அப்படி சொல்லல. ஹலோ, குமாரனின் ஆவியானவர் அவர் தான் பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி இந்த இயேசு என்கிற ஒரு அடிமைக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் இயேசு அடிமையாய் இருக்கவில்லை, அவர் தேவ குமாரனாய் வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள வந்தபோது இயேசு அடிமை அல்ல, இயேசு தேவத்துவத்தின் பரிபூரணம். எல்லாம் மனுஷனுடைய சாயல்ல உள்ள ஒருத்தனை பார்த்து நான் என்று சொல்ல முடியுமா? இப்ப இயேசுக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூரணம். He is a perfect full God. பூரணமான ஒரு கடவுள் உள்ள வாசம் பண்ணும்போது அவர் எப்படி இங்க அடிமையா இருக்க முடியும்? அல்லேலூயா. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் மகிமைக்கு ஏற்ற மகிமை உள்ளவராய் வாழ்ந்தாராம்.